இந்த நாவலை நீங்கள் படித்து முடிக்கிற பொழுது ஒன்னே ஒண்ணுதான் தோணும். ஒரு பெரும் சமூகம், அறிவார்ந்த சமூகம், வீரத்தில் சிறந்த சமூகம், அறத்தில் சிறந்த சமூகம், தனக்கென்று வேளாண்மை வகுத்த சமூகம், தனக்கென்று போர் கருவிகளை வைத்திருந்த சமூகம், மொழியை செழுமையாக வைத்திருந்த சமூகம், அறிஞர்களை கொண்டாடிய சமூகம், பெண்களை கொண்டாடிய ஒரு சமூகம், ஆணும் பெண்ணும் சமமாக இருந்த சமூகம், அந்த சமூகம் வீழ்கிறது என்றால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிவது 2009 ஈழ இனப்படுகொலை. அந்த ஈழ இனப்படுகொலையை பார்த்து முடித்தவர்களுக்கு இந்த நாவலுடைய இறுதி கட்டத்தை படிக்கிற பொழுது அதே போல இருக்கும். அப்படி இருக்கும். பெண் வந்து வீரத்தில் இருப்பா, அவளுக்கு ஒரு பெரிய ஆளுமை தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். முழுக்க இதை நம்ம தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த ஊரை வச்சு நீங்க பார்த்தாலும் இது வந்து உங்களுக்கு மனசுல ஏறாது. ஆனா ஈழத்தை வச்சு இந்த நாவலை படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஈழ வரலாற 90,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி எழுதியிருக்காரியா மனுஷன். இது ஈழத்தமிழனுடைய வரலாறு என்பது மறுக்க முடியாத உண்மை. அதான் யதார்த்தம். அது அப்படியே வந்து அங்க நடந்த மாதிரி காட்டி அதுக்கு இதுக்கு ஒரு முடிச்சியை போட்டு குமரி கண்டத்திற்கும் ஈழத்தினுடைய இனப்படுகொலைக்குமான ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து கடைசியில் ஒரு தேடலை உருவாக்கியிருக்காரு. முதல்ல அந்த சிம்மையாளியை வந்து வேட்டையாடுற மாதிரியான காட்சிகளை தொடங்குது. அப்படியே உள்ள போய் அந்த கொற்றவை வெறியாட்டத்தை நோக்கி உள்ள போய் அப்படியே மேலே போயிட்டு கடைசியா எப்போதுமே ஒரு நாவல் தொடங்கும் பொழுது தேடலோடு ஆரம்பிச்சு முடியும் போது உணர்வுபூர்வமாக முடியும். ஆனா இந்த நாவலை பொறுத்தளவுல மிகப்பெரிய வழியை கொடுத்தாலும் இந்த நாவல் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தேடல் ஏற்படும். மனுஷன் சொன்னாங்களே, எப்பேற்பட்ட சமூகம் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது இந்த நாவல் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரத்துடைய பெயர்களை படித்த பிறகு நான் வியந்துட்டேன். தமிழ்ல எத்தனையோ ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள், நாவல் ஆசிரியர்கள், மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள் இருக்காங்க. தங்களெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுமைகள் என்று சொல்லிக் கொள்றாங்க. தூய தமிழ்ல தான் பேசுவாங்க. ஒரு குழம்பி கொண்டு வா அப்படின்னு தான் பேசுவாங்க. வீட்டில் கூட அப்படிதான் பேசிக்குவாங்க. மனைவியே ஒரு குழம்பி கொண்டு வா, ஆனா உள்ள அங்க பார்த்தா காஃபி குடிப்பாங்க. வெளியே பேசிக்குவாங்க. அவர்கள் கூட பேசும்போது தங்களுடைய அறியாமையில தங்களுடைய நூல்கள்ல சமஸ்கிருத வார்த்தைகளை பிறமொழி வார்த்தைகளை கலப்பாங்க. நானும் இந்த வாழ்த்துகள் படத்துல சொல்லுவாங்க, சீமான கூட விளம்பரம் பண்ணியிருந்தாரு, இந்த படத்தில் எங்களை அறியாமல் ஒரு தமிழ் வார்த்தை வந்து விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுத்தால் ஆங்கில வார்த்தை கலந்து விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பரிசு உண்டு அறிவிச்சிருந்தாங்க இந்த வாழ்த்துக்கள் சமயத்துல. அதே மாதிரி இந்த நூல் முழுக்க ஆராய்ஞ்சு பல பக்கத்தை திருப்பி பார்த்தா ஒரு இடத்துல கூட பிறமொழி வார்த்தை இல்லாமல் ஒரு நாவலை முழுமையாக படைத்திருக்கிறார். அதெல்லாம் தாண்டி நாவலுடைய கதாபாத்திரத்துக்கு வைத்த பெயர் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க போனா இஸ் அப்படின்னு முடிஞ்சாதான் அவனுக்கு புஷ்ன்னு இருக்கும்.